பிரதமர் மோடியையோ பிரதமர் மோடி மேல தனிப்பட்ட முறையில நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அழகாக அவர் நேர்மையான ஆட்சியை நடத்தினார் என்பதை ஒத்துக்கொண்டார் என்று பேரில் அண்ணா அவர்களையும் நேர்மையான ஆட்சியை நடத்தினார்கள் என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் அவர். அதற்கடுத்து பாரதிய ஜனதாவினுடைய மத்திய அரசை கடுமையாக சாடியிருக்கிறார்கள். அவர் கட்சியை துவங்கி இரண்டாவது மாநாட்டிற்கு வரும்போது அவர் எதையாவது பேசித்தான் ஆக வேண்டும். அந்த முறையிலே அவர் பேசியிருக்கிறார்கள். பாரத பிரதமர் இந்த கச்சத்தீவு பிரச்சனை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். கச்சத்தீவு பிரச்சனை முன்பு காங்கிரஸ் காலத்திலே தான் அது கச்சத்தீவு தாரவாக்கப்பட்டது. அப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பிக்கும் போது அதை எதிர்த்தவர் அவர். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது தான் கச்சத்தீவு தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு பறிபோனது. அதிலே ஒன்று. அதற்கடுத்து பாரத பிரதமர் நேர்மையான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவரை ஒரு ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உலக அரங்கிலே இந்தியாவை மிக உன்னதமான உயரத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். உலக தலைவர்களிலே ஒருவராக, முக்கிய தலைவர்களிலே ஒருவராக அவரை எல்லா நாடுகளும் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய பொருளாதாரத்தை 5வது இடத்திலே இருந்து 9வது இடத்திலிருந்து 7வது இடம், 7வது இடத்திலிருந்து 5வது இடம், 5வது இடத்திலிருந்து இப்போது 4வது இடத்துக்கு ஜப்பானை பின்தங்கி இந்தியா முன்னேறி இருக்கிறது. அடுத்த டார்கெட் 3வது இடத்திற்கு வர வேண்டும். இப்படி ஒரு நல்ல ஆட்சியை உலக அரங்கிலே பொருளாதாரமான ஒரு வளர்ச்சியுள்ள நாடாக மாற்றிக் கொண்டிருக்கிறதை எந்த விதத்திலே அவர் குறை சொல்கிறார் என்று தெரியாது. மொத்தத்திலே அவர் இந்த அரசியலுக்கு வருவது, அரசியலுக்கு இந்த தேர்தலிலே சந்திப்பது மக்கள் தான் அதற்கு தீர்ப்பளிப்பார்கள்.